மனிதனின் கண்களின் பார்வையின் சக்தி தெரியுமா? அதுக்கு ராமாயண கதையும் இருக்கு. ராவணன் மிக பெரிய சிவபக்தன் ஆவார். அவர் செய்யும் பூஜையில் மகிழ்ந்த சிவனே ஈஸ்வரன் பட்டம் கொடுத்தார். அதனால் நவக்கிரகங்களே ராவணனுக்கு அடிமை ஆனது. ராவணனின் சிம்மாசனத்தில் படிக்கட்டுகளாக நவக்கிரகங்கள் படுத்து இருந்தனர். அவர்களது நெஞ்சில் கால் வைத்து ஏறி ராவணன் இலங்கையை ஆட்சி செய்வாராம். ஒருமுறை இதை கண்ட நாரதர், ராவணா, நீ சிம்மாசனத்தில் அமர வரும்போது இந்த சனி பகவான் மட்டும் நெஞ்சை காட்டி படுக்காமல் முதுகை காட்டி படுத்து இருக்கிறாரே, இது உனக்கு அவமரியாதை யாக இல்லையா என்று கேட்டார். கோபம் வந்த ராவணன் சனியை மல்லாந்து படுக்க கட்டளை இட்டான். சனி பகவான், நான் குப்புறப்படுத்தி இருப்பதுதான் உனக்கு பாதுகாப்பு. மல்லாக்க படுத்து நீ என் நெஞ்சில் கால் வைத்து ஏறினால் என்னுடைய கொடிய பார்வை உன்மீது படும், அது உனது அழிவுக்கு வழிவகுக்கும் என்று கூறினார். அதை கேட்காத ராவணன், நீ மல்லாக்க படுத்தே ஆக வேண்டும் என்று கட்டளை இட்டார். சனியும் மல்லாக்க படுத்தார். ராவணன் நெஞ்சில் கால் வைத்தான். சனி பகவானின் கொடிய பார்வை பட்டது. ராவணனின் அழிவு அன்றில் இருந்தே ஆரம்பம் ஆனது. மனிதர்களின் பார்வையும் கெட்டதை செய்யக்கூடியதுதான். அதனால் தான் கல்லடி பட்டாலும் காணடி படக்கூடாது என்று சொல்வார்கள். கண் திருஷ்டியால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்ஆப் நம்பருக்கு வாட்ஸ்ஆப் செய்து சரியான தீர்வை பெறுங்கள்.